ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த நம்ம சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை மாதமாக கொண்டாடுறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம், துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம். பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார். சரி, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன? இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில், அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அதை தவிர இந்த துலா மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அதை தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27-10-2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3-11-2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18-10-2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே. ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுண்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27-10-2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும். அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5-11-2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோயில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு, டைமு,
பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் விழருது அப்படின்றத பார்க்கணும். அந்த நட்சத்திரம் சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிட்டு இருக்கா, 50 வயசாகுது, ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருக்கா, மிதுன ராசியில் இருக்கா. ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது. அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும். இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா. அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும். அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும். இவள் நினச்சிட்டு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது, இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் அவளுக்கு தசை ஒழுங்காக கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ராசியாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். என்ன சார் இது எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க, நீச்சப்பட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே சார்? 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது வந்து தோஷம் இல்லை. ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார், அதாவது புதன். அதனால் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நிறைவேறும். என்ன சார் 10ஆம் இடத்துல போய் குரு இருக்காரே சார், இப்படி இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்? புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் மாறுதல் இருக்கும், எடுத்த புதிய வேலைகளில் புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே வந்து இருக்கார். முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 3/11/2025 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் அதிபதியான சுக்கிரன், அதாவது சூரியன் உங்களுடைய ராசியிலே இருந்து நீச்ச பங்கம் அடைகிறார். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்? நீச்ச பங்கம் அடைகிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி. அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் இருக்கும். அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு புதிய அவார்டு வர்றதுக்கோ உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த சர்ஜன்ஸு, அதை தவிர வந்து இந்த வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, வெள்ளியெல்லாம் விலை ரொம்ப அதிகமாக போக போகிறது, வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போகிறார், நீச்சபங்கம் பெற்று சூரியன் வரார், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலலாம் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைப்போகிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, சூரியன் ராசிக்கு 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நன்மை, உங்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம், புதிய தொழிலில் வெற்றி அதிகம், தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போய் முதல்ல ஒரு 15 நாள் வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுறார். அதற்கு பிறகு பார்த்தலையானால் அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே வர்றார். அதனால் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி. இப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றியை நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12க்கு அதிபதியானவர்
புதன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரும், தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும், தந்தையின் வழியாக வரக்கூடிய வியாபாரங்கள் பெருகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்க போகிறார். அதாவது 27/10 பார்த்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே போயிருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய யோகம். அதுவும் வந்து கலை, அதாவது கலைத்துறையில் இருக்கிற ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய இந்த வடிவமைப்பு துறை, அதாவது சிவில் கான்ட்ராக்ட்ஸ், சிவில் வடிவமைப்பு துறை, இந்த ஆளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் முயற்சிகளில் சிறு காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சின்ன சின்ன காலங்கள் என்னென்ன அப்படின்னா 6/11/2025 8/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். மதிகாரகன் மறைந்திருந்தால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய இதில் போயிட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் தயிர் போய் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருமழிசையில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.